பூச்சாண்டி காட்ட சொல்லுங்க. ஸ்டாலின் ஐயா வந்து குடுகுடு பாண்டி மாதிரி வந்து பூச்சாண்டி காட்ட சொல்லுங்க. சும்மா கதையெல்லாம் விட சொல்லாது. இது இந்திய தேசம். இங்க ஒன்றும் ஈராக்கோ ஈரானோ அல்லது இஸ்லாத்து தேசமோ கிடையாது. ஜனநாயகம் போடுகின்ற ஒரு தேசம். நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா கதை சொக்காயெல்லாம் கிழிச்சிக்கலாம், கருப்பு கடல்ல வரலாம். சட்டம் ஆகாததுனால சட்ட மசோதாவை எரித்தாருன்னு கதை விடுறாங்க. சட்ட மசோதாங்கிறது பாஸ் பண்ணாதான் சட்ட மசோதா, இல்லைன்னா வெறும் மசோதா தான், வெறும் சாதா தோசை தான் அது. இவர் சாதா தோசையை கொளுத்திட்டு மசால் தோசையை கொளுத்தினேங்கிற மாதிரி கதை விடுறதெல்லாம் எங்கள் கொள்ளு தாத்தா கேட்டுட்டு இருந்தார். யாரும் ஏற்றுக்கல, அதுதானே? அதெல்லாம் இல்லை. 2/3 மெஜாரிட்டிங்கிறது வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2/3 மெஜாரிட்டிக்கு அப்புறம் சட்டசபைக்குள்ளெல்லாம் கொண்டு வரணும். சட்டசபையில் 19 இடத்துல இருக்கிறது நாம தான், 18 இடத்துல இருக்கிறது நாம தான். இவங்க கும்டி புண்டியை தாண்டாதவங்க. இருக்கிறவங்க எல்லாம் நாட்டை நோக்கி தேசாபிமானிகளாக இருப்பாங்க, பெண்களை போற்றுகின்றவர்களாக இருப்பாங்க, பெண்களை அரசியல் கொண்டு வரணும்னு இருப்பாங்கன்னு சொல்லி தான் கொண்டு வர்றோம். இல்லைங்க நாங்க கைசடைகள் தான், நாங்க கார்பரேஷன் தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுதான் நடந்தது ஒழிய ஃபெயிலியர்லாம் ஒன்றும் ஆகலை. தொகுதி மறுசீரமைப்பில் எதுவுமே நடக்கலை. எந்த ஒரு தப்பும் நடக்கலை. 543 பேரில் உங்ககிட்ட 39 பேர் வருவாங்கன்னா 816 பேரில் உங்ககிட்ட 59 பேர் வரணும். 543ல் 80 பேர் வருவாங்க அப்படின்னா 816ல் 120 வரும். அண்ணாதுரை ஆட்டுக்கு தாடின்னு தானே கவர்னர் சொன்னார். இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு? இந்த வேலையெல்லாம் தூக்கி ஒரு வாரமாக வை. கவர்னர் தான் நாட்டின் பாதுகாவலன். அவன் கையெழுத்து போட்டால் தான் மசோதா. அவன் இத்தனை நாளில் போடணும், இத்தனை நாளில் போடக்கூடாதுல்ல நீ சொல்லக்கூடாது. நாட்டுக்கு எது நல்லதுன்னு அவனுக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. நீ மக்கள் பிரதிநிதி, நீ முடிவுகளை எடு. அந்த முடிவுகளை கையெழுத்து போட்டு மசோதாக்குவது ஆளுநர் தான் அப்படின்னு யார் சொன்னா? சுப்ரீம் கோர்ட் தானே சொல்லிச்சு. அப்போ இவ்வளோ நாளாக அவங்க கதை விட்டுட்டு இருந்தாங்களே, கவர்னருங்கிறவன் போஸ்ட்மேனு, ரப்பர் ஸ்டாம்ப்பு, ஆட்டுக்கு தாடின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. அப்படி பொய்களை திமுகவால் சொல்ல முடியாமல் எப்போ எத்தனையோ சொல்லுவாங்களே. விட்டா இன்னும் நிறைய பொய்களை சொல்லுவாங்க. தெளிவான ஒரு மனிதன். அவரை இங்கே திமுகவில் உள்ளே போவாங்கன்னு எதிர்காலத்திலேயே பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு இந்த மேடை பெரிய பயன் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் கோயம்புத்தூரில் பேச போறாரு. கொங்கு மண்டலம் செந்தில் பாலாஜி ஏற்கனவே நிறைய பேரை கூட்டு போய் என்ன வேலையெல்லாம் பண்ண முடியுமோ பண்ண முயற்சி பண்றாரு. பாலில் விஷத்தை கலக்க முயற்சி பண்றாரு. கோவைங்கிறது பசும்பால், கேண்டி வெளில வர போறாரு. என்ன பேச போறாருன்னு பார்க்க. ஆனால் ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த திரு ரவி TDS அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியில் முடிஞ்சிருக்கு. வெறும் 280 ஆதரவுகள் தான் கிடைச்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வெறும் மறுசீரமைப்புன்னு மட்டும் பார்க்குறது தவறு. தொகுதி மறுசீரமைப்பில் எதுவுமே நடக்கலை. எந்த ஒரு தப்பும் நடக்கலை. 543 பேரில் உங்ககிட்ட 39 பேர் வருவாங்கன்னா 816 பேரில் உங்ககிட்ட 59 பேர் வரணும். 543ல் 80 பேர் வருவாங்க அப்படின்னா 816ல் 120 வரணும். சிம்பிள் அரித்மெட்டிக்ஸ். இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க பாப்புலேஷன்லேயே பார்த்தீங்கன்னா 59 இங்கன்னா வடக்கில் இருக்கிற மாநிலங்களில் இன்னும் எண்ணிக்கை உயருதில்லை சார். ஸோ 59 இங்கே கொடுத்து அங்கே இன்னும் பல மடங்கு உயரும் என்ற அச்சம் தானே இங்கே சூழல் ஏற்படுது. இல்லை பாருங்க, அதாவது பூச்சாண்டி காட்ட சொல்லுங்க. ஸ்டாலின் ஐயா குடுகுடு பாண்டி மாதிரி பூச்சாண்டி காட்ட சொல்லுங்க. சும்மா கதையெல்லாம் விட சொல்லாதீங்க. இது இந்திய தேசம். இங்கே ஒன்றும் ஈராக்கோ ஈரானோ அல்லது இஸ்லாத்து தேசமோ கிடையாது. ஜனநாயகம் போடுகின்ற ஒரு தேசம். நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா கதை சொக்காயெல்லாம் கிழிச்சிக்கலாம், கருப்பு கடலில் வரலாம். சட்டம் ஆகாததுனால அந்த சட்ட நகலை எரித்தாருன்னு கதை விடுறாங்க. சட்ட மசோதாவை எரித்தாருன்னு கதை விடுறாங்க. சட்ட மசோதாங்கிறது பாஸ் பண்ணாதான் சட்ட மசோதா, இல்லைன்னா வெறும் மசோதா தான், வெறும் சாதா தோசை தான் அது. இவர் சாதா தோசையை கொளுத்திட்டு மசால் தோசையை கொளுத்தினேங்கிற மாதிரி கதை விடுறதெல்லாம் எங்கள் கொள்ளு தாத்தா கேட்டுட்டு இருந்தார். திமுக விடுற கதையெல்லாம் எங்கள் கொள்ளு தாத்தா கேட்டுட்டு இருந்தார். கொஞ்சம் எங்கள் அப்பா கேட்டுட்டு இருந்தார். தாத்தா கூட கேட்டுட்டு இருந்தார். நாங்களாம் கேட்குறதுக்கு இங்கே உட்காரல. இவங்களை பற்றி தெரியும். இவங்க ஒரு சட்டத்தையும் எரிக்கலை. எரிச்சிருந்தா அடுத்த நாள் தூக்கி உள்ளே போட்டு போயிட்டே இருப்பான். எவனன்னு கவலைப்பட மாட்டான். நீங்கள் 50ல் இருக்கிற திமுகவாக இருந்தாலும் சரி, 4000ல் இருக்கிற திமுகவாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலை கிடையாது. எரித்தது ஒரு மசோதா பேப்பரை, இன்னும் பாஸ் ஆகாத ஒரு மசோதா பேப்பரை. இப்படி தான் அவர் சொல்லணும்.
நான் சொல்ல புரியுதுங்களா? அவங்க அப்பா சொன்னார் இல்லையா, சட்ட புத்தகத்தை எரிச்சிட்டேன்னு சொல்லி, அப்புறம் இல்லை நாங்கள் வெறும் வெத்து பேப்பர் தான் எரித்தோம் அப்படின்னு சொல்லி தப்பிச்சார் இல்லையா ஜெயிலில் இருந்து, அந்த மாதிரி இவர் சொல்லணும். அது ஒரு பக்கம் விட்டுருங்க. இப்போது பெண்களுக்கு இடஒதுக்கீடுங்கிறது பல வருடங்களாக நடந்திருக்கு. 2 முறை மோசடியாக காங்கிரஸ் முயற்சி பண்ணிச்சு. என்ன மோசடியாக முயற்சி பண்ணிச்சுன்னா, லோக்சபாவில் பாஸ் பண்ணிவிட்டு, அதாவது மேல் சபையில் பாஸ் பண்ணிவிட்டு, ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணிவிட்டு லோக்சபாவுக்கு வந்து கொண்டு வந்து ஊற்றிடுச்சு. எப்போதுமே லோக்சபாவில் பாஸ் பண்ணி தான் ராஜ்யசபாவுக்கு போகும் எந்த ஒரு பில்லாக இருந்தாலும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முன்னாடி வைத்துட்டு தான் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை வச்சு கொண்டு வரும். இவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல ராஜ்யசபாவுக்கு கொண்டு போனாங்க. இதுதான் சோனியா காந்தி செய்த அயோக்கியத்தனம். காங்கிரஸ் ஆட்சியில், மன்மோகன் சிங்கோடைய ஆட்சியில். முலாயம் சிங் யாதவும் சரி, மமதாவும் சரி, மமதா பானர்ஜி கூட சரி, ஒரு பெண் என்கின்ற ஒரு நிலையில் பேசுகின்ற மமதா பானர்ஜியும் சரி, இதையெல்லாம் கிழிச்சு போட்டிருக்கிற வரலாறு தான் நம்ம படிக்கிறோம். அதாவது பெண்கள் வரக்கூடாது. இப்போ தமிழ்நாட்டில் 59 எம்பிக்கள் பெண்கள் வரக்கூடாதுன்னா மம்தா பானர்ஜி ஒரு பெண்ணாக தானே சார் ஒரு முதல்வராக இருக்கிறாங்க. நான் தான் கேட்டேனே, மமதா பானர்ஜிங்கிற ஒரு பெண் தான் பெண்ணுங்கிற ஒரு நிலையில தான் ஸ்பீக்கருக்கு முன்னாடி போய் அந்த வெல்லுன்னு சொல்லுவாங்க, அங்கே போய் கிழிச்சு போட்டாங்க. ஸோ இந்த தாதாகிரி எல்லாம், இந்த ரவுடித்தனத்தெல்லாம் பார்த்தவங்க நம்ம. பெண்கள் வரணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஐயா சொல்லுவார், அது என்ன பெண்கள் தான் வரணும்னு என்ன இருக்குது, எல்லாரும் வரலாம். இப்போ மாற்றுத்திறனாளிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா மாற்றுத்திறனாளி தான் அந்த தொகுதிக்கு வரணுமா? பேச்சுக்காக சொல்கிறேன். கீழ்ப்பாக்கத்தில் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் கீழ்ப்பாக்கத்துக்கு ஒரு எம்பியா என்ன மென்டல் டாக்டர் தான் வரணுமா? அவர் வந்தால் தான் தீர்ப்பாரா? அப்படி கிடையாது. அப்படி தான் ஐயா சொல்லுவார், பலமுறை சொல்லுவார். பெண்களுக்குன்னு இடஒதுக்கீடுங்கிறது அவசியம் இல்லைன்னு அவர் சொல்லுவார். ஆனால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த தோல்விக்கான காரணத்தை இன்னும் நீங்கள் நான் வரேனே. தோல்விக்கான காரணம் ரொம்ப சிம்பிள், யாரும் ஏற்றுக்கல, அதுதானே. அதெல்லாம் இல்லை. 2/3 மெஜாரிட்டிங்கிறது வேற, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2/3 மெஜாரிட்டிக்கு அப்புறம் சட்டசபைக்குள்ளெல்லாம் கொண்டு வரணும். சட்டசபையில் 19 இடத்துல இருக்கிறது நாம தான், 18 இடத்துல இருக்கிறது நாம தான். இவங்க கும்டி புண்டியை தாண்டாதவங்க. பெண்களுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு ஏன் வரணும்னா, அவர்களை அரசியலில் கொண்டு வருவதற்காக. அவங்க வந்தால் தான் பெண்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்கங்கிறதுக்காக இல்லை. இப்போ சோனியா காந்தி பெண்ணாக இருந்து பெண்கள் பிரச்சனை என்னத்தை சால்வ் பண்ண போகிறாங்க? அதெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ஆனால் பெண்கள் அரசியலுக்கு வரணும். இப்போ எப்படி SC STக்குன்னு நீங்கள் தனி தொகுதின்னு கொடுக்குறீங்களோ, அந்த மாதிரி தனித்தொகுதி அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதிரி பெண்கள் போட்டியிடும் தொகுதின்னு கொடுத்துட்டிங்கன்னா அவர்கள் நிறைய பேர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது ஊராட்சி மன்றத்தில் நடக்கலையா? நாங்கள் அப்போவே 50 கொடுத்துட்டோம்லாம் ஸ்டாலின் பயங்கரமாக கதை விடுவார். ஊராட்சி மன்றத்தில், அதாவது இப்போ உதாரணத்துக்கு மேயரில் வந்து இத்தனை பெண்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களில் எத்தனை பேரை சேரை போட்டு சேரில் உட்கார முடியாத நிலையில் வச்சுருக்கோம். மேயராக இருந்தாலும் இன்னொரு மேயர் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியும், ட்ரோலிங் தெரியும், மீம்ஸ் தெரியும். இந்த லெவலில் தான் இவங்களால பண்ண முடியும். நாம் அதை ஆக்கப்பூர்வமாக கொண்டு போகணும்னு வர்றோம். இப்போது 360 வேணும் அப்படின்னு சொன்னால் 360 போன முறையாக இருந்திருந்துன்னு வச்சுக்கோங்க, கதை வேறு. நாமளே 303க்கு மேலே இருந்தோம். இப்போ 60ங்கிறது வந்து இண்டிபெண்டன்ஸு எத்தனையோ பேரை சேர்த்துட்டு போயிடலாம். 360 வரணும்னும் போது இங்கே இருந்தது 290. நாம் என்ன NDAவுக்கான எம்பிக்கள் எத்தனையோ அதை விட அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்களா இல்லையா? இண்டி கூட்டணிக்கான எம்பியில் கரெக்டாக தானே ஓட்டு போட்டிருக்காங்க. யாரும் ஒருத்தர் 2 பேர் கூட ஆதரவு எக்ஸ்ட்ரா தெரிவிக்கலையே, யாரையும் இவங்களால் கன்வின்ஸ் பண்ணி வாங்க முடியலையே. நடந்திருக்கிற தவறு இந்த பெண்கள் மசோதாவில் 2/3க்கான வேலை இன்னும் நடக்கலை. அதனால தான் நம்ம சொல்கிறோம், நண்பர்களே, 2029 இந்த காங்கிரஸ் எல்லாம் தூக்கி வெளியில் போட்டுட்டு பிஜேபிக்கு வந்து 400 சீட்டுக்கு மேலே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நாட்டுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்பர் 1. 2029 இப்போ அடுத்தது வந்து இது நடக்க போகுது, சென்சஸ் நடக்க போகுது. சென்சஸ் நடந்த உடனே எங்கெங்கெல்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அதாவது பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அதனால் அங்கே எம்பி பெண் நிற்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரிக்கு சரி தான் இருக்கும், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு சில மாநிலங்களில் தான் பெண்கள் அதிகமாக இருக்காங்க, ஆண்கள் கம்மியாக இருக்காங்க. கேரளா மாதிரியான விஷயம் வச்சுக்கோங்க. அப்போது முதல்ல சென்சஸ் எடுத்துருவோம், எந்தெந்த தொகுதியில் பெண் இருந்தால் நல்லதுன்னு முடிவு பண்ணுவோம். அதையுமே பெண்கள் முடிவு பண்ணட்டும், நாம் என்னத்தை முடிவு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கோஷத்தோட பிஜேபி இறங்கி இருக்கும்போது கனிமொழிக்கு மாநில அரசுக்குள்ளே வர முடியாத ஒரு நிலைமையை வைத்திருக்கிறது யாருங்கிறத கேட்டிங்கன்னா மேட்டர் முடிஞ்சிருச்சு. இல்லை, மாநிலத்தோட பவர் டெல்லி தானே சார். டெல்லியில் ஒரு ஆளுமை வேணுமே, அந்த ஆளுமை கேட்டு பெற இடத்துல அவங்க தானே இருக்கிறாங்க. மாறன் இருந்தபோது டெல்லியில் ஆளுமைங்கிறது பெருசாக இருந்தது. காரணம், கும்டி பூண்டியை தாண்டி இந்தியாவை பற்றி சொல்லணும்னா மாறன் கிட்ட கேளுங்கன்னுவாங்க. அவர் தான் வந்து பம்பாய் என்பது மிகப்பெரிய நகரம், அங்கே நான் போயிருக்கிறேன். ஓ அப்படிங்களா? டெல்லி என்பது மிகப்பெரிய நகரம், அவர் தான் சொல்லணும். மாறனை தவிர வேறு யாரும் டெல்லிக்கும் போகக்கூடாது, மும்பைக்கும் போகக்கூடாது, கல்கட்டாக்கும் போகக்கூடாது. அப்படி இருந்தது. அதுக்கு பேர் ஆளுமை.
ஆனால் கனிமொழி அம்மா என்ன யோசிக்கிறாங்க, இந்த ராகுலை வச்சுக்கிட்டு 99 100 ஆகாது. அது எப்போ ஆட்சிக்கு வந்து காங்கிரஸும் ஆட்சிக்கு வரணும்ல. இங்கே நீங்கள் ஆட்சி நடத்துறதுக்கு வேணால் நீங்கள் முரண்பட்டுக்கிட்டே இருக்கலாம், தமிழகத்துக்கு நல்லது நடக்கணுங்கிற அவசியம் இல்லை, பணம் கொடுக்கல கதை விட்டு திட்டிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கட்சியை நடத்தணும்னா அங்கே வந்து காங்கிரஸ் வரணும்ல, அப்போ தானே உங்களுக்கு வந்து சப்போர்ட் வரும். அது வராதுன்னு கனிமொழிக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு 10 வருஷம் கூட நடக்க போகிறதில்ல. ராகுல் காந்திக்கு குழந்தை அப்படின்னு ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இல்லைன்னா பிரியங்காவுக்கு கரெக்டாக குழந்தை இருக்குது, அதில் பார்த்து ரெடி பண்ணலாம். இப்போ நான் மாநிலத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஏன் மாநிலத்தை நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன்? சூப்பர் சிஎம் ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸ்டாலினாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார். அண்ணாமலை சொன்ன மாதிரி காலையில் 3 கீ கொடுத்தா போகிறோம், சாயங்காலம் வரைக்கும் டுடுக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சபரீசன் வந்துட்டார், இப்போ நான் உள்ளே வந்தாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் கொடுக்கல? இப்போ சூப்பர் சிஎமும் சபரீசனும் வேறையா சார்? சூப்பர் சிஎம் தான் சபரீசன், வேற சூப்பர் சிஎம் தானேங்க சபரீசன். அவர்கிட்ட தானேங்க 30,000 கோடி அவருக்கும் துணை முதல்வருக்கும் போகுதுன்னு தானே தியாகராஜன் ஐயா சொன்னார். நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் இந்த கருப்பு சட்ட மசோதா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் முதல் வெற்றியை பெற்றுட்டாரு, தேர்தலுக்கு முன்னாடியே அவரோட முதல் வெற்றியை ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு திமுக தரப்பினர் கொண்டாடிட்டு வராங்க. எதை வேணாலும் சொல்லலாம். ஆட்டுக்கு தாடின்னு சொன்னவங்க தானே இவங்க. அண்ணாதுரை ஆட்டுக்கு தாடின்னு தானே கவர்னர் சொன்னார். இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு, இந்த வேலையெல்லாம் தூக்கி ஒரு வாரமாக வை, கவர்னர் தான் நாட்டின் பாதுகாவலன், அவன் கையெழுத்து போட்டால் தான் மசோதா, அவன் இத்தனை நாளில் போடணும் இத்தனை நாளில் போடக்கூடாதுன்னா நீ சொல்லக்கூடாது. நாட்டுக்கு எது நல்லதுன்னு அவனுக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. நீ மக்கள் பிரதிநிதி, நீ முடிவுகளை எடு. அந்த முடிவுகளை கையெழுத்து போட்டு மசோதா ஆக்குவது ஆளுநர் தான் அப்படின்னு யார் சொன்னா? சுப்ரீம் கோர்ட் தானே சொல்லிச்சு. அப்போ இவ்வளோ நாளாக அவங்க கதை விட்டுட்டு இருந்தாங்களே, கவர்னருங்கிறவன் போஸ்ட்மேனு, ரப்பர் ஸ்டாம்ப்பு, ஆட்டுக்கு தாடின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. அப்படி பொய்களை திமுகவில் சொல்ல முடியாமல் எப்போ எத்தனையோ சொல்லுவாங்களே, விட்டா இன்னும் நிறைய பொய்களை சொல்லுவாங்களே. இந்தியா வடக்கில் இருக்கிற ஏதோ ஒரு நாடுன்னு நினைக்கிறவங்க தானே அவங்க. பிரதமர் மோடி அவர்கள் கோவை பிரச்சாரத்துக்கு இன்றைக்கி வர இருக்கிறார். ஸோ நேற்று வந்து மசோதா வந்து ஃபெயிலியரில் அடைஞ்சிருக்கு. பிரதமர் அவர்கள் என்ன விஷயத்த சொல்ல போகிறார்? இது வரைக்கும் இந்த கூட்டணியை பற்றி சொல்லக்கூடாத ஒரு விஷயங்களை, உண்மைகளை சொல்ல வாய்ப்பு இருக்கா? இல்லை தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு லைன் அழகாக சைடில் உள்ள விடுறீங்களே எஸ் வி சேகர் மாதிரி, அது தப்பு. மசோதாக்கு இத்தனை பேர் வேணும்னு தெரிஞ்சு தான் அந்த மசோதாவை கொண்டு வர்றோம். இருக்கிறவங்கெல்லாம் நாட்டை நோக்கி தேசாபிமானிகளாக இருப்பாங்க, பெண்களை போற்றுகின்றவர்களாக இருப்பாங்க, பெண்களை அரசியல் கொண்டு வரணும்னு இருப்பாங்கன்னு சொல்லி தான் கொண்டு வர்றோம். இல்லைங்க நாங்கள் கைசடைகள் தான், நாங்கள் கார்பரேஷன் தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுதான் நடந்தது ஒழிய ஃபெயிலியர்லாம் ஒன்றும் ஆகலை. தோல்வின்னு சொன்னதுக்கு ஃபெயிலியர்ன்றது ஆங்கிலத்தை தானே சார் உண்மை? தோல்வி ஃபெயிலியர் ரெண்டுமே தப்பு. முன்னெடுத்தோம், அதை முன்னெடுக்கின்ற அளவுக்கு அவங்க கிட்ட அறிவில்லை. நம்ம கமலஹாசனுக்கு இப்போ ராஜ்யசபா கொண்டு போன இல்லை, பியூஷ் கோயல் தான் இதே தான் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் இதை பற்றிய தமிழர்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் அறிவில்லைன்னு அதான் இங்கே தான் நீங்கள் நான் அதுக்கு ஆரம்பிக்கணும். நம்ம நேயர்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பியூஷ் கோயல் சொன்ன வார்த்தை எப்படி? இல்லை தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு அறிவில்லைங்கிற வார்த்தையை பியூஷ் கோயல் தூக்கத்தில் நீங்கள் அவருக்கு வந்து இவ்வளோ டாக்ஸிக் மயக்க மருந்து கொடுத்தா கூட அப்படி பேச மாட்டார். ஏன்னா அவங்கெல்லாம் பரம்பரையாக படித்தவங்க, பரம்பரையாக பணக்காரங்க, அரசியலுக்கு வந்து பணத்தை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக வராத ஒரு மனிதன் பியூஷ் கோயல். ஓகேவா? லஞ்சம் வாங்குவாரான்னு கேட்டால் வாங்குவார், அது வேற விஷயம். ஆனால் இந்த அடிப்படையில் சொல்கிறதாக இருந்தேன்னா, ஏன்னா கட்சி நடத்தணும்னா வாங்கித்தானே அவனை. வேற என்ன நீங்கள் இணைப்பில்லையா சார் எஸ் சி சேகர் மாதிரி? அதே மாதிரி இல்லைங்க. நான் உண்மை சொல்லிட்டீங்களா? அரசியலில் இருக்கிறவங்க ஜெயலலிதா அம்மா சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறது, ஜெயலலிதா அம்மா சொல்ல ஒரு கட்சி நடத்தணும்னா பணம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அது வந்து ஒரு தவறான மணி. இப்போ செந்தில் பாலாஜி வந்து நியாயமாக கொடுக்க வேண்டிய போக்குவரத்து வேலையை கொடுக்காம அநியாயமாக தவறான ஆளுக்கு கொடுத்தாரு பாருங்க. அதுதான் லஞ்சம்ன்ற அடிப்படைக்குள்ளே வரும். அதாவது ஒரு தவறை செய்வதற்கு உதவுதுங்கிறது வரும். நிதிங்கிறது யாராக இருந்தாலும் திரட்டி தானே ஆகணும். இப்போ நாம் தமிழர் கட்சி நிதி கேட்கலையா? நிதி கேட்காமையா உங்ககிட்ட வருது? கட்சி எப்படி நடத்துறது? அது புரிஞ்சுக்கோங்க. இல்லை, இன்னைக்கு இருக்கிற கோவை பிரச்சாரத்தில் மோடி அவர்கள் இந்த மசோதா பற்றியும் இந்திய கூட்டணி குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக பற்றியும் ஏதாவது உண்மைகளை சொல்ல வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா ஏற்கனவே திருச்சி வரும்போது பார்த்தீங்கன்னா நேரு பற்றி, ஊழல் பற்றி பகிரங்கமாக சொன்னார். இது வரைக்கும் வெளியில் வராத இந்த அப்செட்டுக்கு அப்புறம் வெளியே வராத உண்மைகளே போட்டு உடைக்க வாய்ப்பு இருக்கா? நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த கடந்த ஒரு 6 மாதமாக மோடி அண்ட் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து பேசினதில் பெரிய சுவாரஸ்யம் இல்லை. அவர்கள் பேசுவதற்காக வரக்கூடாது, அவங்க சாதிச்சுட்டு வரணும். ஒரு 4 பேரை உள்ளே தள்ளிட்டு நேருவையும் ஜெகத் ரட்சகனையும் பொன்முடியையும் டிஆர் பாலுவையும் உள்ளே தள்ளிட்டு அவர் வந்தாருன்னு சொன்னால் ஒரு பிரதமர் அப்படிங்கிற அடிப்படையில் எனக்கு மோடி மேலே இருக்கிற மரியாதை, அந்த மேடைக்கு மேலே இருக்கிற மரியாதை, அந்த கூட்டணி கட்சிகள் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பொறுப்பாக, அன்புமணி ஒரு பொறுப்பாக, எடப்பாடி ஒரு பொறுப்பாக, அண்ணாமலை ஒரு பொறுப்பாக, நயனார் நாகேந்திரன் ஒரு பொறுப்பாக பேசுகின்ற ஒரு மேடை. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது பேசுகிறதுக்காக நீ அங்கே வரல.
என்ன சாதிச்ச, எவனை தூக்கி உள்ளே வச்ச, அதுதான் கேள்வி. லல்லு இன்னும் வெளில தானே இருக்காரு, அவங்க ஒய்ஃப் எக்ஸ் சிஎம் தானே, அவங்க பையன் வந்து இப்போ போட்டியிட்டவர் தானே. இதில் ஏதாவது மாற்றம் நடந்ததா? அப்போ அந்த மாட்டு தீவன ஊழலுக்கு ஏதாவது மரியாதை இருக்கா? இல்லை. தமிழ்நாட்டில் கருணாநிதி ஐயா ஊழலுக்கு மட்டும் உள்ளே போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தா, உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னா ஒரு வீடியோ எடுத்து தயவு செஞ்சு பாருங்கள். இந்த ஐயோ கொல்றாங்களேன்னு ஒரு வீடியோ வந்தது இல்லையா, காலையில் 4 மணிலேருந்து கருணாநிதியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. மதியத்துக்கு மேலே ஜெயா டிவியில் போலீஸ் வீடியோ வெளியிட்டாங்க. அந்த போலீஸ் வீடியோ வெளியிடும்போது கருணாநிதியை அப்படி லுங்கி கட்டிட்டு வர்றாரு. என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, சரி இரு ரெடி ஆகிட்டு வரேன்றாரு. இதுதான் அந்த வீடியோ. அந்த இடத்துல அந்த அந்த அம்மா தயாளு அம்மா வந்து என்ன பேசுனாங்கன்னு பாருங்கள். எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்க? இல்லை பாலத்தில் ஊழல். பாலம் இவராக கட்டினார், ஸ்டாலின் தானே கட்டினார். அந்த டயலாக் அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோ தயவு செஞ்சு எடுத்து பாருங்கள். அப்பட்டமாக இருக்கக்கூடிய தவறுகள். உள்ளே போயிருக்கணும்னா 2 ஆயுள் தண்டனை, 2 முறை சாகும் வரை தண்டனை, அப்படிலாம் கொடுக்க வேண்டிய ஊழல் பண்ணவங்க. நடக்கலைங்கிறது வருத்தம் இருக்குது. இன்றைக்கும் மேடையில் வந்து மோடி ஐயா வந்து அமைச்சர்கள்லாம் உள்ளே போவாங்க, இவங்கெல்லாம் இப்படி போவாங்கன்னு சொன்னால் நமக்கு கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இது சொல்வதற்கு மோடி ஐயா யாருன்னா, இத்தனை நாடுகளில் வந்து விஸ்வகுரு என்று போற்றப்படுகின்ற ஒரு பெரிய மனிதர். இது 2000 ரூபாய் வரும், 1000 500 செல்லாது, அவ்வளோதான், மேட்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு முடிவு எடுத்தவர். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் குழப்பமே இல்லாமல் பண்ணவர். ஆப்ரேஷன் சிந்தூரில் அடித்து தூள் கிளப்பினவர். தெளிவான ஒரு மனிதன். அவரை வந்து இங்கே வந்து திமுகவில் உள்ளே போவாங்கன்னு எதிர்காலத்திலே பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு இந்த மேடை பெரிய பயன் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் கோயம்புத்தூரில் வந்து பேச போகிறாரு. கொங்கு மண்டலம் செந்தில் பாலாஜி ஏற்கனவே நிறைய பேரை கூப்பிட்டு போய் என்ன வேலையெல்லாம் பண்ண முடியுமோ பண்ண முயற்சி பண்ணுறாரு. பாலில் விஷத்தை கலக்க முயற்சி பண்ணுறாரு. கோவைங்கிறது பசும்பால், கேண்டி வெளில வர போகிறாரு. என்ன பேச போகிறாருன்னு பார்க்கலாம். ஆனால் பெண்கள் மசோதாவை இவங்க எதிர்த்தாங்க, பெண்கள் வரக்கூடாதுங்கிறதுல இவங்க தெளிவாக இருந்தாங்க அப்படிங்கிறது மட்டும் உண்மையிலேயே மாட்டு மக்களுக்கு போய் சேரணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சியை பற்றி மிக்க கரந்தி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.